போட்டார். சரி, நான் ஒரு இந்து மதத்தில் பிறந்தேன் அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தேன், அவரு போட்டார். நான் ஒரு குடிகாரன்னு சொல்லலாம்னு பார்த்தேன், அவரு போட்டார். சரி, நமக்கு ஒரு ஒரு பாடல் பாடுறதுக்கான ஒரு நல்ல குரல் இல்லை, இருந்தாலும் ஒரு பாட்டை பாட்டு சமாளிக்கலாம்னு பார்த்தேன், அவரும் அதை பாட்டார். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இப்போ உங்களோட மனசு எனக்கு தெரிஞ்சு போச்சு. 9 மணி ஆச்சு, நாங்கள் போய் ஜாலிக்கு போகணும் அப்படின்னு பாஸ்டர் நம்ம வந்து கேட்டு ஜாலிக்குவோம். இவங்க எல்லாம் பண்ணாங்க, நானும் ஏதாவது பேசிட்டான ஆகணும் அப்படின்னு. நான் ஒரு இந்து மதத்திலிருந்து பிறந்தேன். என்னோட பேர் விஜயகுமார். நான் இப்போ ஒரு பெங்களூர் பட்டணத்தில் தான் வசிக்கிறேன். நான் ஒரு இன்ஜினியர். பல லட்சங்களை சம்பாதிச்சாலும் எனக்கு வந்து ஒரு சமாதானம் இல்லை என் மனசுக்குள்ள. ஓகேங்களா, நாங்கள் வந்து ஏசி பார்க்க போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அப்போதைக்கு மட்டும்தான் ஒரு தற்காலிக சமாதானம் தான் இருக்குது. என் மனசுக்கு எந்த ஒரு சமாதானமும் இல்லை. ஆனால் என்னை ஆண்டவர் வந்து என்னை அந்த வசனம் சொன்னது போல என்னை வந்து ஆசீர்வதிச்சார். எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு மரியாதையுடனும் என்னை அடிக்காமல் நடத்தக்கூடிய ஒரு மனைவி எனக்கு தந்தாங்க. அது எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்கன்னா. அப்படி இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு சமாதானம் இல்லை. சரி, நான் ஆண்டவரை தேடலாம்னு நினைச்சேன். ஆண்டவரை தேடலாம்னு நினைச்சப்போ நான் ஏற்கனவே இந்து மதத்தில் தான் இருந்தேன். அதனால எனக்கு வந்து அதை விட்டுட்டு வேற மதங்களில் நம்ம ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்றதுக்காக தேட ஆரம்பித்தேன். கடவுளை யார் அப்படின்னு சொல்லிட்டு குரான் படித்து முடிச்சு பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து எதுவும் ஆண்டவர் இருக்கிற மாதிரி தோணலை. பைபிள் எடுத்து படித்தேன். பைபிளில் வந்து எனக்கிட்ட வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் பேசப்பட்டது. கடைசியாக நான் பைபிள் படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே நான் புரிந்து கொண்டேன், இவர்தான் மெய்யான ஆண்டவர் என்று. நான் அதுக்கப்புறம் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா, கம்பெனி ஒன்று ஆரம்பித்தேன். கம்பெனி ஆரம்பித்த 7வது நாள் கொரோனா. நான் வேலையை விட்டுட்டு தான் அந்த கம்பெனி ஆரம்பித்தேன். அப்போவே என்னோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 2020 வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் சம்பளம். ஆனால் நான் அந்த வேலையை விட்டுட்டேன். வேலையை விட்டுட்டு தான் கம்பெனி ஆரம்பித்தேன். ஏன் கம்பெனி ஆரம்பித்தேன் அப்படின்னாக்கா, எல்லாருக்கும் அந்த பேராசனம் வந்துருக்குல்ல. ஏண்டா, நான் இந்து மதத்தில் கடவுளை தெரியாத இருக்கிறப்பே எனக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாரு. நான் இப்போ யாரை கண்டுபிடித்து விட்டேன்? மெய்யான தேவனை கண்டுபிடித்து விட்டேன். இப்போ இருக்கிற காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு உயர்த்து போவார்னு சொல்ற மாதிரி அவர் வந்து இன்னும் என்ன பண்ணிடுவார்? 2 லட்சத்துலேருந்து 2.5 கோடி அப்படியே எல்லாம் 2,500 கோடி ஆகிடுவான்னு ஒரு நம்பிக்கையில தெரியாது இல்லையா? அப்படிதான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்றதுக்காக நான் ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன். ஆனால் கொரோனா வந்துடுச்சு 7வது நாள். இந்தியாவை லாக்டவுன் பண்ண, உலகமே லாக்டவுன் பண்ணிட்டாங்க. சிரமத்தின் மத்தியிலும் இந்த 5 வருட காலங்களும் நான் அந்த கம்பெனி நடத்தி தான் வரேன். ஆனால் நான் சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர். எப்படின்னா, அதுக்கு முன்னாடி கூட நான் அந்த லட்சமா நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது கூட கடன் வாங்குவோம். எதுக்காக ஒன்று சும்மா கடன் வாங்குவோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டி மாற்றி போடுறது, நம்ம மாற்றி போடுறது அப்படின்னு. ஆனால் கடந்த 1.5 வருஷமா சொல்ல போனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எங்களோட கம்பெனிலேயும் பெரிய வருமானங்கள் இல்லை. நான் 1.5 வருஷமா என்னோட முழு சம்பளத்தை நான் எடுத்ததே இல்லை. சம்பளமே இல்லை அப்படிங்கிறது தான் காரணம். வேலையும் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒத்த ரூபா கூட எனக்கு கடன் வாங்க, கடன் வாங்கவே இல்லை. அது நான் இத்தனை வருஷம் இருந்திருக்கிறேன். நான் ஒரு இன்ஜினியர்னு சொல்லிக்கிறேன். இன்ஜினியர்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா கணக்கு போடுவாங்கன்ட்டு. நானும் எப்படியோ கணக்கு போடுறேன். ஆனால் இந்த ஆச்சரியமும் இந்த அற்புதமும் என் வாழ்க்கையில் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் ஒவ்வொரு மாதமும் இஎம்ஐ கட்டுறேன், வாடகை கட்டுறேன், காரில் போகிறேன், வரேன். உங்களுக்கு தெரியும், அந்த பெங்களூர் போன்ற ஒரு பட்டணம் நம்ம இருக்கிறதுனால நம்ம வருஷத்துக்கு ஏதோ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுது. அவ்வளோ செலவும் 15 நேரங்களில் சந்திக்கப்படுது. அது எப்படி சந்திக்கப்படுதுன்னே தெரியல. இந்த உற்சாகம் எனக்கு எப்படி எப்படின்னா, 9:35 ஆயிடுச்சு, இருந்தாலும் ஒரு நிமிஷம் பொறுத்துக்கிடுங்க. யாருக்கும் பசி இருந்தாலும் பொறுத்துக்கிடுங்க, தூக்கம் இருந்தாலும் எழுந்துருங்க. நம்ம கிறிஸ்துவ மக்கள்கிட்ட ஒரு 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 அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா, ஜபம் பண்ணுற மாதிரி கண்ண மணி நல்லா தூங்கலாம். அது மாதிரி யாரும் தூங்கக்கூடாது. ஒரே ஒரு நிமிஷம் விட்டுருவேன், இல்லைன்னா அரை மணி நேரம் பேசுவேன். கதை சாதி போகும். சரி, ஒரு 2 ஹோட்டல் இருக்கு. இந்த பக்கம் ஒரு ஹோட்டல், இந்த பக்கம் ஒரு ஹோட்டல் இருக்குது. 2 ஹோட்டலையும் நீங்க சாப்பிட்டுருக்கீங்க. அதில் இந்த பக்கம் இருக்கிற ஹோட்டலில் மட்டும் நல்ல தராங்க, தரமான பொருள், விலை கம்மியாகவும் நல்லபடியாக தராங்க. ஆனால் ஏதோ ஒரு வழிபோக்கன் வரான். அந்த வழியா உங்க வழியா ஒரு புது ஆள் வரான், என்ன போல ஒரு புது ஆள் வரான். அம்மா, இந்த இடத்துல எங்கம்மா ஹோட்டல் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, நீங்க லெஃப்ட் சைடு இருக்கிறது காட்டுங்களா, ரைட் சைடு இருக்கிறது காட்டுங்களா? நல்ல ஹோட்டல் தான் நீங்க காட்டுங்க. ஏன் அப்படி நல்ல ஹோட்டலை காட்டுங்க? அந்த ஹோட்டலை நீங்க காட்டுனால அந்த ஹோட்டல் வந்து உங்களுக்கு ஒன்றும் பெருசா கமிஷன் யாரும் தர போறதில்லை, எதுவும் பண்ண போறதில்லை. இருந்தாலும் நான் சாப்பிட்டு ஒரு நல்ல ஹோட்டல் திருப்தி அடைந்த ஒரே காரணத்தினால நீங்க அந்த ஹோட்டலை காட்டுறீங்க இல்லையா? அது போல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரியான அற்புதங்களை என் வாழ்க்கையில ருசித்ததுனால இதை நானும் மற்றவங்ககிட்ட எதையாவது சொல்லணுன்றதுக்காக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கொஞ்சம் அப்படியே நடத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுங்களா. அப்புறம் வந்து கிதியோன்ல போயிட்டு பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். அப்புறம் பிரேம் பிரதரால நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த டிவிஜி மூலியத்தில் வந்து பண்ணேன். டிவிஜி மூலியத்தில் நம்ம பண்றப்ப என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மத்தேயு 28:19 சொன்ன மாதிரி தான், நீங்க போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவித்து இதாக்குமான பரிசுத்தம் அப்படின்னாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்படின்னு உங்களுக்கு சொல்றாங்க. அது போல நம்மளும் அந்த அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால டிவிஜி மூலியத்தில் செஞ்சு நம்ம இன்னும் நேரடியாக போய் மக்களை சந்திக்கணும், மக்களை சந்திச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தேன். இன்னைக்கு நடந்த விஷயத்தோட நான் முடிச்சிடுறேன். இன்னைக்கு நேற்று காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடத்துக்கு போனீங்கன்னாக்கா, சாத்தாவனை என்ன பண்ணா, ஒரு ஆணோட ரூபத்தில் வந்து மரியாதையை சொல்லி எங்களை அனுப்பிச்சு விட்டுட்டான். நாங்கள் இங்கே வந்துட்டு அப்படியே ரொம்ப திருப்தி ஆகிட்டோம்.
மரியாதை சொன்னான். அவன் நம்மள வந்து ஜெயிக்க முடியாது அப்படி இப்படின்னு நாங்கள் நினைச்சு தூங்கி எழுந்து போனோம். சாத்தா உடனே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா சகோதரி சரோஜா அனுப்பிச்சு விட்டுட்டான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சரோஜா அதை அனுப்பிச்சு விட்டு கெடுத்து விட்டான். இருந்தாலும் நாங்கள் அந்த பகுதியில் அந்த சமயத்தில் நேற்று சாயங்காலம் வந்துட்டாக்கோ இன்னைக்கு போய் அவங்க வீட்டை தவிர விட்டுட்டு மீது எல்லாம் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், எங்களால் முடிஞ்சதை சொல்லி அப்புறம் ட்ராக்ஸ் சொல்லி எல்லாத்தையும் வச்சுட்டு வந்தோம். அது போல இப்போ அவர் சொன்னது போல தான், எல்லாரும் சொன்னது போல தான், நீங்கள் வரீங்க சபைக்கு வரீங்க, சபையில இருந்துட்டு நீங்கள் போகாமல் நீங்கள் உங்களால் முடிஞ்ச என்ன வேலைகளோ அது ஆண்டவருடைய வார்த்தையை எங்கேயாவது போய் சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுன்னு சொல்லுங்க. உங்க வீடுன்னா நம்ம இருக்கிற இந்த சொந்த வீடு மட்டும் கிடையாது. நான் என் ஊர்டா நீங்க திருப்பூர்டா என் ஊர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த திருப்பூர் தான் உங்க சொந்த ஊர். நான் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாடு தான் உங்களோட சொந்த ஊர். நான் இந்தியன்டா அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்கா இந்தியன் தான் உங்களோட சொந்த ஊர். அப்படி நீங்க போய் உங்களோட சொந்த ஊருக்குலாம் நீங்க வந்து சுவிசேஷம் சொல்லுங்க. உங்களால முடிஞ்ச பணியை செய்யுங்க. ஏதாவது ஒரு பணியை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.